Church bell, Vassal mission. 407. TNPSC, UPSC, bank exam. Part 62. Study program. Guidance to the youth. Tamil question and answers. Important in Tamil and English grammar. Easier method. தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கணத்தின் எளிமையான முறையில் இப்பகுதியை தருகிறோம். வாக்கியங்கள் சென்டென்ஸ். எழுதுவது எப்படி? விளக்குக. பொருள்சொல். பொருள்சொல் என்றால் என்ன? இன்றைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நபர்கள், விலங்குகள், பிற பொருட்களின் பெயர், அதனை பெயர் பொருள் சொல் என்று சொல்கிறோம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் பெயர் சொற்கள் மற்றும் பிரதி பெயர்கள் ஆகும். வினை சொற்கள் என்றால் என்ன? பொருளின் செயல்கள் வினை சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. துணை வினைச்சொல் என்றால் என்ன? ஆக்சிலரி வெர்ப். am, are, is, will, shall, has in present form, were, was, would, should and had past perfect. பிரதி பெயர்கள் என்ன? நான், நாம் ஒரு நபர். நீங்கள் இரண்டாம் நபர். அவர், அவள், அது மூன்றாம் நபர் ஒருமை. அவர்கள் மூன்றாம் நபர் பன்மை. காலங்கள் என்று அழைக்கப்படுவது என்ன? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். சரியான காலங்கள் நிகழ்காலம் சரியான காலம், கடந்த காலம் சரியான காலம் மற்றும் எதிர்காலம் சரியான காலம். இதை பார்த்து கவனமுடன் நாம் வாக்கியங்களை எழுதுவது அவசியம். How to write a sentence. இதனை நாம் ஆங்கிலத்தில் மேலே குறிப்பிட்டதை ஆங்கிலத்தில் தருகிறோம். How to write a sentence. What is subject? Subject is the name of the persons, animals and other things we use on day-to-day life. In other words, nouns and pronouns. What is verb? Actions of the subject is called verbs. What is an auxiliary verb? Auxiliary verbs are followed: am, are, is, will, shall, has, were, was, would, should, had. These are the auxiliary verbs. What is to be written in present tense? எடுத்துக்காட்டுகள் என்ன? தமிழில் மூவிடம், அதாவது முதலில் நாம் சொல்லப்போவது pronouns. First, we, first person. I, first person. You, second person. He, she, it, third person singular. They, third person plural. What are called tenses? Present tense, past tense, future tense, perfect tense, present perfect tense, past perfect tense and future perfect tense. You just watch these. All these things are given in description side. தமிழில் மூவிடம்
அதாவது தன்மை ஃபர்ஸ்ட் பர்சன், முன்னிலை செகண்ட் பர்சன், படர்க்கை தேர்ட் பர்சன். தன்மை பெயர்கள் தன்மை வினைகளைப் பற்றி விளக்குக. தன்மை என்பது நான், யாம், நாம். அதாவது ஆங்கிலத்தில் ஐ அண்ட் வி. தன்மை வினைகள் வெர்ப்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன். மாடல் ஐ கம், வி கம். இன் பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் தந்திருக்கிறோம். அதை இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமென்றால் ஐ கம், ஐ கோ, ஐ டாக். வி கம், வி கோ, வி டாக். டிஸ்கிரிப்ஷன் சைடில் கூடுதல் வெர்பை தந்திருக்கிறோம். ஐ கம், ஐ கோ, ஐ டாக், ஐ வாக், ஐ ப்ரே. We come, we go, we talk, we walk, we pray. நான் வருகிறேன், நான் போகிறேன், நான் பேசுகிறேன், நான் நடக்கிறேன், நான் பிரார்த்தனை செய்கிறேன். அதே இது விக்கு பதிலாக நாங்கள் வருகிறோம், நாங்கள் போகிறோம், நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் நடக்கிறோம், நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அதே இதை நாம் பாஸ்ட் டென்ஸில் சொன்னால், இறந்த காலத்தில் சொன்னால், நான் வந்தேன், நான் சென்றேன், நான் பேசினேன், நான் நடந்தேன், நான் ஜெபித்தேன். நாங்கள் வந்தோம், நாங்கள் சென்றோம், நாங்கள் பேசினோம், நாங்கள் நடந்தோம், நாங்கள் ஜெபித்தோம். எதிர்காலத்தில் இன் தி ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி வரும்? நான் வருவேன், நாம் வருவோம், நாம் பேசுவோம், நாங்கள் ஜெபிப்போம். இந்த மாதிரி ஃபியூச்சர் டென்ஸில் ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை இது வருகின்றது. அடுத்தது முன்னிலை. முன்னிலை பெயர்கள் இதில் ஒரே ஒரு ப்ரோனவுன் மட்டும் யூஸ் பண்ணப்படும். அது யூ. எடுத்துக்காட்டு முன்னிலை பெயர்கள். யூ, the pronoun is used for both singular you and plural you. முன்னிலை வினைகள் come, go, talk, walk, sit. அதனை முன்னிலை வினைகளில் போடும்போது you come, you go, you talk, you walk, you sit. படர்க்கை பெயர்கள் இதில் தேர்ட் பர்சன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். படர்க்கை பெயர்கள் he, she, it. மேலும் விலங்குகள் பெயர், பொருட்கள் பெயர்கள் இதில் அடங்கும். அதாவது தேர்ட் பர்சன் he, she, it and the name of the person, animals and things. அது வருகிறது, அது செல்கிறது, அது நடக்கிறது, அது பேசுகிறது, அது அமர்ந்திருக்கிறது என்று அதனை சொல்வது போல் அவன் வருகிறான், அவன் செல்கிறான், அவன் பேசுகிறான், அல்லது அவர் வருகிறார், அவர் செல்கிறார், அவர் பேசுகிறார், அவர் பயன்படுத்துகிறார், அவர் சிந்திக்கிறார். இதனை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடில் நாங்கள் தெளிவாக கொடுத்திருக்கிறோம், பார்த்து கொள்ளுங்கள். ஃபியூச்சர் டென்ஸ் அதாவது வருங்காலம், எதிர்காலம் என்று சொன்னால் அதில் அவள் வருகிறாள், அவள் செல்கிறாள், அவள் நடக்கிறாள் என்று எதிர்காலம். இது எதிர்காலம் இல்லை, இதுவும் பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் தான் சொல்கிறோம். அவள் வருகிறாள், அவள் செல்கிறாள், அவள் போகிறாள், ஓடுகிறாள், வேலை செய்கிறாள், பயன்படுத்துகிறாள். இப்போது நாம் தனி நபரின் பெயர்களை வைத்து கூட அந்த தன்மை அதாவது பிரசன்ட் டென்ஸில் எப்படி எழுதுகிறோம் என்று பார்த்தால், மோகன் பேசுகிறான், மோகன் நடக்கிறான், உட்காருகிறான், நிற்கிறான், ஓடுகிறான், வேலை செய்கிறான். சாந்தி வருகிறாள், அவள் செல்கிறாள், பேசுகிறாள், நடக்கிறாள், சாந்தி உட்காருகிறாள், சாந்தி நிற்கிறாள். ஆக இந்த பிரசன்ட் டென்ஸில் நாம் எழுதும் வார்த்தைகளுக்கு முக்கியமாக ஆங்கிலத்திலும் நாம் தரும்போது ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும். மூன்றாம் நிலை
அதாவது நாம் சொல்லும் தேர்ட் பர்சன், அதில் வருவது ஹி ஷி இட் மற்றும் அந்த பெயர் சொல்கள், மனிதர்களுடைய பெயர், விலங்குகளின் பெயர். இதை இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் எழுதும்போது இட் கம்ஸ், இட் கோஸ், இட் டாக்ஸ், இட் வாக்ஸ். He comes, he goes, he talks, he walks. He uses, he thinks, he says. She comes, she goes, she talks, she walks, she runs, she works, she writes, like that. இந்த மாதிரி தான் அந்த தன்மை வினைகள் வருகின்றன. தன்மை வினைகளை நாம் நன்றாக கவனித்தோம். முன்னிலை பெயர்கள் நீ, நீர், நீவீர், நீங்கள். முன்னிலை வினைகள் நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை. படர்க்கை வினைகள் வந்தான், சென்றான், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன. ஒரு கூட்டு வினையின் முழு உறுப்புகள் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை என்று சொல்கிறோம். ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை எனப்படும். துணை வினை என்பது இன்னொரு வினையுடன் சேர்ந்து வருகின்ற நிலையில் தன் பொருளை இழந்து சேர்ந்து வரும் வினைக்கு புதிய பொருளை தரும் வினை சொல் ஆகும். இவ்வாறான பொருள் இலக்கண பொருள் எனப்படும். துணை வினையோடு சேர்ந்து வரும் வினை தலைமை வினை எனவும், இரண்டினதும் சேர்க்கையால் உருவாகும் வினை கூட்டு வினை எனவும் பெயர்படும். ஆக நாம் இப்போது பார்த்தது ஆக்சிலரி வெர்ப், துணை வினை. அந்த துணை வினையில் நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். இஸ், வாஸ், வேர், அந்த மாதிரி மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பார்த்து கொள்ளுங்கள். ஆக்சிலரி வெர்பை இங்கிலீஷில் சொல்ல போனால் an auxiliary verb is a verb that while accompanying another verb loses its meaning and gives a new meaning to the accompanying verbs. Such material is called grammatically material. A verb accompanied by auxiliary verb is called subject verb, and a verb formed by combining both is called a conjunctive verb. Adverbs are found as a grammatical element in many languages of the world. இப்போது நாம் சொன்ன துணை வினை ஆக்சிலரி வெர்பை பற்றிய ஆங்கிலத்தில் உள்ளது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் நாம் கேட்டதோட ஆங்கிலத்தில் நன்றாக விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதனை டிஸ்கிரிப்ஷன் சைடில் இருந்து தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் அப்போதான் நன்றாக தெரியும். மக்கள் பேச்சு வழக்கில் பேசுவோர் தங்கள் மன உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் எண்ணங்களை தெரிவிப்பதற்கும் ஏற்ற வகையில் பல வகையான பொருள்களை உணர்த்துவதற்கு துணை வினைகளை மிக அதிகமாக பயன்படுத்த காணலாம். ஒரு கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை எனப்படும். கூட்டு வினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினை எச்ச வடிவில் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக்சிலரி வெர்ப் என்பதை தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் இன்னொரு வினையுடன் சேர்ந்து வருகின்ற நிலையில் தன் பொருளை இழந்து சேர்ந்து வரும் வினைக்கு புதிய பொருளை தரும் வினை சொல்லாகும். இவ்வாறான பொருள் இலக்கண பொருள் எனப்படும் துணை வினை ஆகும். ஓட, எழுதி என்பன முதல் உறுப்புகள். இவை அந்தந்த வினை அடிப்படை பொருளை தருகின்றன. ஓடப்பார், எழுதிப்பார் என்பது இரண்டாவது உறுப்புக்கு பார் என்பது வரும். அதோடு அதனுடைய அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தருவதால் முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருள் தருகிறது. துணை வினை பயன்பாடு இது குறித்த மடலாடல் சுவைப்பட இருந்தது. மேலும் அறிந்து கொள்ள ஆவல் என்று செய்யுளில் வரும்.
திரிதருவேன் தவிர்த்தேன் கூவுவேன் வந்து நின்றோம் இலக்கியத்தில் இருக்கின்றன. மேலும் பல பகுதிகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இத்துடன் இந்த பகுதியை முடித்துக் கொள்வோம். நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.